யாதும் ஊரே யாவரும் கேளீர், என் மதமும் சம்மதமே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதுதான் தமிழரின் தனித்துவம், இதுதான் சென்னையின் ஆன்மா. வணக்கம், என் பெயர் இதன்யா. ஓலஜி டெக் பள்ளியில் படிக்கும் 7ஆம் வகுப்பு மாணவி. சென்னையின் இதயத்தில் வரலாற்றின் சுவடுகளை தாங்கி நிற்கும் புனித மலை செயின்ட் தாமஸ் மலை. இது ஒரு பாறை அல்ல, இது மனித குலத்தின் ஆன்மீக கோவில், அன்பின் சின்னம், ஒற்றுமையின் ஒளி, தமிழரின் பெருமை, உலகின் ஒற்றுமை, மனிதநேயத்தின் ஒளி. செயின்ட் தாமஸ் மலை சென்னையின் சிறந்த சுற்றுலா தலமாக மட்டுமல்ல, மனிதநேயத்தின் சின்னமாகவும் விளங்குகிறது. இங்கு வரும் ஒவ்வொருவரும் தங்கள் மதத்தை தாண்டி மனிதராக இணையும் உணர்வை அனுபவிக்கிறார்கள். இதுதான் தமிழர் பண்பாட்டின் பெருமை. அன்பும் ஒற்றுமையும் மனிதநேயமும் எல்லா மதங்களையும் தாண்டி வாழும் சக்தி. மொத்த பரப்பளவையும் இங்கிருந்துதான் அளவெடுக்க தொடங்கினார்கள் என்று கூறினால் உன்னால் நம்ப முடியுமா? ஆமாம், 1802ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி இங்கிலாந்தை சார்ந்த கர்னல் வில்லியம் லாங்டன் அதை சாத்தியமாக்கினார். பறந்து விரிந்து கிடக்கும் சிங்கார சென்னையின் அழகை அள்ளிப்பருக வாருங்கள். இங்கு காற்று வீசும் ஒவ்வொரு தருணமும் மனிதநேயத்தின் இசையை பாடுகிறது. மதங்களை தாண்டி அன்பின் சக்தியை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. மக்களே, தூங்குனது போதும், நம்ம தேவாலயத்துக்கு வந்துட்டோம், எந்திரிங்க. இயேசுவின் சீடரான செயின்ட் தாமஸ் இங்கு தியானம் செய்து இறுதி தருணங்களை சந்தித்தார். அந்த நினைவாக மலை உச்சியில் எழுந்த தேவாலயம் இன்றும் ஆன்மீக ஒளியை பரப்புகிறது. ஆனால் இது கிறிஸ்துவர்களின் தலம் மட்டும் அல்ல. இங்கு இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்கின்றனர். நீங்கள் கட்டிடக்கலை வல்லுநர்கள், இந்த பழமையான கட்டிடத்தை பற்றி உங்கள் பார்வையில்? ஸோ நாங்கள் பேசிக்லி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்களோட டாபிக் ஹெரிட்டேஜ் ஆஃப் மெட்ராஸ். அதை பற்றி நாங்கள் ஹெரிட்டேஜ் பில்டிங் பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் எங்களோட டாஸ்க் இன்னைக்கு. ஸோ இது ஒரு 18th century ரொம்ப பழமையான பில்டிங் மெட்ராஸில் இருக்கிறதுனால நாங்கள் இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு வேண்டி வந்தோம். போர்ச்சுகீஸ் இதை எப்படி கட்டினாங்க, அவங்க என்ன மாதிரியான ஆர்கிடெக்சர் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்து டாக்குமெண்ட் பண்ண வேண்டியதுக்காக நாங்கள் இந்த வாட்டி வந்திருக்கோம். நல்லாயிருக்கு. இந்த பிளேஸ் ஏன் சூஸ் பண்ணோம்னா, இது ரொம்ப யூனிக்கான பிளேஸ். ஏன்னா இது ஒரு மவுண்டெயின் மேலே ஒரு சர்ச் கட்டியிருக்காங்க. அதில் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி டிசைன் பிரின்சிபல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி நாங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணோம். சென்னையின் வரலாறும் கலாச்சாரமும் பாரம்பரியமும் அறிவியலும் மனிதநேயமும் ஒன்றிணைந்து நிற்கும் இடம் செயின்ட் தாமஸ் மலை. இது ஒரு மலை அல்ல, இது மனித குலத்தின் உயர்ந்த சிந்தனையின் சின்னம். இது தமிழரின் பெருமை, மனிதநேயத்தின் ஒளி, வரலாற்றின் குரல், அன்பின் பாடல். நன்றி. வாழ்க வளமுடன்.